புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை தேசிய முன்னாள் இராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் திரு லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவில் முதலாவது ஆபரேஷன் சித்தூரில் கலந்து கொண்ட புதுவையின் மண்ணின் மைந்தர் கமலநாதன் அவர்களை கௌரவப்படுத்தினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். ஓய்வூதிய பலனில்லா முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திரு டாக்டர் அசோக் சங்கர் படே, லினோவா கம்பெனியின் தென்னிந்திய தலைவர் திரு கார்த்திகேயன், NEXCCயின் தொண்டமன்ற தலைவர் லயன் மகராஜன், பிரதம மந்திரியின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி வீரத்தாய் சூடாமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு விழாவினை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். பொது செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவர் விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் கொடிநாள் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு புதுவையில் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் அனைவருக்கும் தலைவர் மோகன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.